ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 11ஆம் வகுப்புக்கான அரையாண்டு பொதுத் தேர்வு வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வரலாறு வினாத்தாள் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறதை நான் உங்களுக்கு எல்லா கொஷின்ஸையும் ஷோ பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும், நோட்ஸு, கொஷின் பேப்பர், ஆன்சருக்கு எல்லாம் அங்கே வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ வரலாறை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த ஷோ பண்ணியிருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்கும் பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். படிக்கலனாலும் கவலைப்படாதீங்க, படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த 1 மார்க் தான் உங்களுக்கு கேட்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஒவ்வொன்றா படிக்கிறேன் பாருங்கள். ஹரப்பா மக்களினுடைய முக்கிய வாழ்வாதார வழிமுறையாக என்ன இருந்ததுன்னா வேளாண்மை இருந்திருக்கும். ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அது எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குன்றது நீங்கள் எழுதணும். அப்புறம் ஆதிச்சநல்லூர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள். அடுத்து வட இந்தியாவில் 16 மகாஜனபதங்களில் வலிமைப்படுத்ததாக வளர்ந்த அரசு எந்த அரசு அப்படின்றது நீங்கள் எழுதணும். நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டக்கூடிய நூல் என்ன நூல் அப்படின்றதையும் எழுதணும். அது அர்த்த சாஸ்திரமா, இண்டிகாவா, ராஜதரங்கினியா, முத்திர ராஜசமா நீங்கள் எழுதணும். கரிகாலன் யாருடைய மகன் அப்படின்னா, கரிகாலன் யாருடைய மகன் அப்படின்றது நீங்கள் எழுதணும். இளஞ்சேர் சென்னியினுடைய மகன் தான் கரிகாலன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் சோழர்களுடைய தலைநகரமாக எது இருந்ததுன்னு நீங்கள் எழுதணும். உறையூரா, தஞ்சாவூரா, காவிரி பூம்பட்டினமா, சுகர்கலா அப்படின்னு நீங்கள் எழுதணும். அடுத்து பாருங்கள், 7வது கொஸ்டின். எந்த பகுதியில் ரோமானிய நாணயங்கள் அகர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா, அரிக்கமேடு பகுதியில் ரோமானிய அந்த நாணயங்கள் அகர்ந்தெடுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க பாருங்கள். இப்போ எழுதிய நூல்கள் எழுதியவர் இருக்காங்க, அவங்களோட இலக்கிய படைப்பு இருக்காங்க, அது கூட நம்ம இது பண்ணணும். தன்வந்திரி எதை எழுதியிருப்பாங்க, வராகமிகிரா எதை எழுதியிருப்பாங்க, ஆரியப்பட்டர் எதை எழுதியிருப்பாங்க, அமரசிம்ஹர் எதை எழுதியிருப்பாங்கன்றதை நீங்கள் எழுதணும். தன்வந்திரி ஆயுர்வேதா, வராகமிகிரா அங்கே பாருங்கள் அந்த பிரகசம்ஹிதான் தான் நினைக்கிறேன். ஆரியப்பட்டர் சூரிய சித்தந்தம் எழுதியிருப்பார். அமரசிம்ஹர் அமரகோஷம் எழுதியிருப்பார். ஸோ இதுதான் அதுக்கான சரியான இதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஆதிசங்கரனால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு என்ன கோட்பாடு நீங்கள் எழுதணும். அது அத்வைத்தமா, விசிஷ்டாவைத்தமா, சைவ சித்தாப்தமா, வேதாந்தமாக நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து பாருங்கள், இபன் பதுதா ஒரு எந்த நாட்டு பயணி அப்படின்றது எழுதணும். இபன் பதுதா மொராக்கா நாட்டு பயணியா, பெர்ஷியாவா, துருக்கியா, சீனாவான்னு எழுதணும். அப்புறம் டேஷ் படுகையில் இருந்த சோழ அரசினுடைய மையப்பகுதி சோழமண்டலம் என அழைக்கப்பட்டது அப்படின்னா எந்த பகுதியில் இருந்தது, காவிரி படுகையில் இருந்தது தான் அதை சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த 4 இது கொடுத்துருக்காங்க, அதில் எது தவறுன்றது நீங்கள் எழுதணும். 13வது பாருங்கள், எந்த நூலை கங்காதேவி எழுதினாங்க அப்படின்னா மதுரா விஜயம் அப்படின்ற நூலை தான் கங்காதேவி எழுதியிருப்பாங்க. 14வது கொஸ்டின் பாருங்கள், சமண மதத்தில் இருந்தபோது அப்பர் எவ்வாறு அறியப்படுறார் அப்படின்றத நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அப்படின்ற அந்த நூலை எழுதுனது யாருன்றதை நீங்கள் எழுதணும். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் நமக்கே தெரியும், அது எழுதுனது குமரகுருபரர். ஸோ அதுதான் இது. அதுக்கடுத்து சிவாஜியினுடைய ஆலோசனை சபை என்னென்ன அழைக்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் எழுதணும். அஷ்டபிரதான் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். அஷ்டதிக்கஜங்கள் கிருஷ்ணதேவராயர் அழைக்கப்பட்டிருக்கும். ஸோ அஷ்டபிரதான் அப்படின்றது சிவாஜியினுடைய ஆலோசனை சபை. தென் பாருங்கள், இந்தியாவில் போர்ச்சுகீஸினுடைய அரசியல் தலைமையிடமாக ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்றது கேட்டிருக்காங்களே, அதை எழுதணும். ராயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்றதை நீங்கள் எழுதணும். அப்புறம் வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு எது, என்ஃபீல்டு துப்பாக்கியா, இல்லை புதுசாக தலைப்பாக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல அதுவா, சீருடையா, கொழுப்பு தரப்பட்ட தோட்டாக்களை தொடர் மறுத்ததா, இது எல்லாம் எதுன்றதை நீங்கள் எழுதணும். அடுத்து 20வது பாருங்கள், இந்திய மறுமலர்ச்சியினுடைய தந்தை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், அவர் தான் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட்ங்க 12th ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இந்த 1 மார்க்கெலாம் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் அந்த ஆன்சர்ஸ் இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் கொஷின்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக் பேக் தான். அடுத்து 7 மார்க் வந்தீங்கன்னா அதில் 30வது கொஷின் கம்பல்சரி, அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். மகள்வாரி முறையை பற்றி சிறு குறிப்பு கேட்டிருக்காங்க, அதுதான் கம்பல்சரி. மீதி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. நீங்கள் எழுதுமோ சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஆனால் ஒரு கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் நமக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம படிக்காமல் எக்ஸாம் அழுக்கு போகக்கூடாது. அதனால் நீங்கள் படிக்கும்போது எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. டைமுக்கு ஏற்ற மாதிரி எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எந்த ஆன்சர் நல்லா தெரியுதோ அந்த ஆன்சர் நீங்கள் எழுதிக்கலாம். இதில் ஒரு கொஷினாக படிக்கணும் பாருங்கள். நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. பெருங்குளம் சிறு குறிப்பு வரைக, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெருங்குளம் அது. இந்தியாவினுடைய இரும்பு காலம் குறித்து நீங்கள் அறிஞ்சது என்ன, மகா பத்ம நந்தர் பற்றி குறிப்பு. பண்டமாற்று முறைனா என்ன, பண்டமாற்று முறைனா ஒரு பொருளை கொடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு பொருளாக வாங்குறது. நம்ம கொடுக்கக்கூடிய இன்னொரு பொருள் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், சந்திரப் பற்றி நீவீர் அறிவது யாது, அலகாபாத் தூண் கல்வெட்டு குறித்து கூறுக, ஐகோலை கல்வெட்டு குறித்து சிறு குறிப்பு வரைக, அதெல்லாம் நீங்கள் எழுதணும்.
அப்புறம் முகலாயர் காலத்தில் வந்து தமிழ் இலக்கிய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எழுதணும். சரஸ்வதி மகால் நூலகம் பற்றி சிறு குறிப்பு எழுதலாம். இதை நீங்கள் எழுதணும். ஸோ இது இன்னொரு டைம் கூட ஷோ பண்ணுறேன் பாருங்கள். 21 30வது கொஸ்டின் வரைக்கும். அது 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அது எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து பகுதி வந்தீங்கன்னா நீங்கள் 7 3 மார்க் வந்து எழுதணும். அதில் உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி. அதை நான் லேட்டராக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பாருங்கள் 40 கொஸ்டின்ஸ் இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நவ வித்யா முறையை அறிமுகம் செய்தது முக்கிய முன்முயற்சி ஆகும். அது எவ்வாறு அப்படின்றத நீங்கள் எழுதணும். அதை எழுதுனதுக்கப்புறம் மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31லேருந்து 39 கொஸ்டின் சாய்ஸ் விட்டு நீங்கள் எழுதிக்கலாம். படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் எல்லா கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினாக படிக்கிற பாருங்கள். நீங்கள் படிக்கலைன்னா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இல்லாமல் இருந்ததுன்னா மறுபடியும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்தியாவினுடைய இடைக்கற்கால நாகரிகம் நிலவிய இடங்களை குறிப்பிடுக. மேய்ச்சல் சமூகத்தினுடைய இயல்புகளை ஆய்க. காட்டை திருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பினுடைய பங்களிப்பு குறித்து மதிப்பிடுக. அசோகர் கலிங்கம் மீது படையெடுத்ததை வந்து பற்றி நாம் அறிவது என்ன? சங்க காலத்தில் தமிழ்நிலத்தினுடைய 5 திணைகள் என்ன? 2 வணிக சுற்றுகளினுடைய மையமாக முசிறி இருந்தது எவ்வாறு? எல்லோரா மற்றும் எலிஃபண்டாவினுடைய நினைவு சின்னங்கள் என்ன? அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் வந்து கடாரம் கொண்டான் அழைக்கப்படுவார். மதுரை கொண்டான், கடாரம் கொண்டான் எல்லாமே அவர் சொல்லுவாங்க. இப்போ அது அழைக்கப்படுவதற்கான காரணம் என்னன்றதை நீங்கள் எழுதணும். அப்புறம் ராட்சச தங்காடி போர் அதை நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 4 வந்தீங்கன்னா 7 5 மார்க் நீங்கள் எழுதணும். அதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. ஆனால் எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் அல்லது அப்படின்ற இதில் தான் கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. 2மே படிச்சுக்கோங்க. 41 ஆவும் படிங்க, 41 நெடில் ஆவும் படிச்சுக்கோங்க. எழுதும் போது டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் படிக்கும்போது எல்லா கொஷினுமே படிக்கணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 41 எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த சிந்து சமவெளி நாகரத்துலேருந்து கொஷின் வருங்க. அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் படிக்காமல் போகக்கூடாது. இப்போ திட்டமிட்டப்பட்ட நகரங்களான ஹரப்பா மொஹஞ்சதாரோ பற்றி குறிப்பு எழுதணும். அல்லது தமிழ்நாட்டினுடைய பெருங்கற்கால அகழ்வாய்வுகளை பற்றி விவாதிக்கணும். புத்தரினுடைய எண்வழி பாதையை விவரிக்கலாம். அல்லது அசோகரினுடைய கல்வெட்டு கட்டளைகள் பற்றி குறிப்பிடலாம். குப்தர் காலம் வந்து பண்டைய இந்தியாவுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்றதை விவாதிக்கலாம். அல்லது ஹர்ஷரினுடைய வட இந்திய படையெடுப்புகள் குறித்து விவரிக்கலாம். மாமல்லபுரம் கடற்கரை கோவில்களுடைய கட்டடக்கலை மேன்மைகளை விளக்கலாம். அல்லது கோவில் வந்து ஒரு சமூக நிறுவனம் அப்படின்ற கூற்றை வந்து நிறுவலாம். அடுத்து 45 பாருங்கள், பக்தி இயக்கத்தினுடைய சிறப்பியல்புகளை வரிசைப்படுத்தலாம். அல்லது நம்ம வந்து அந்த மேப்பு இந்திய வரைபடத்தில் வந்து பாமினி விஜயநகர பேரரசுகள் ஆட்சி செஞ்ச எல்லைகளை வந்து குறிக்கணும். ஸோ நமக்கு மேப் கொடுப்பாங்க, அதை தான் நீங்கள் இது பண்ணணும். மேப்பு காலக்கோடு எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். இதில் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. சூரத்து, கோவா, மதுரை, ஹம்பி, அகமது நகர் இந்த பிளேஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மேப்பில் வந்து நீங்கள் அந்த இந்திய வரைபடத்தில் குறிக்கணும். அடுத்து பாருங்கள் 46வது பாருங்கள், முகலாய கட்டடக்கலையினுடைய சிறப்பம்சங்களை பற்றி ஒரு கட்டுரை வரையணும். ஸோ முகலாய கட்டடக்கலையில் சிறப்புகள் பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தான். அவர் தான் வந்து ஒரு கட்டடக்கலையினுடைய சிற்பியாக வந்து அங்கே இருப்பார். உஸ்தாத் ஈஷா அப்படின்ற தலைமை சிற்பியினுடைய மேற்பார்வையில் கூட தாஜ்மஹாலை கட்டியிருப்பாங்க. அந்த டீட்டெயிலாம் அதில் இருக்கும், நீங்கள் எழுதணும். அல்லது நவீன கல்வி முறைக்கு 2ஆம் சரபோஜினுடைய பங்கு. 1857ஆம் ஆண்டு புரட்சி இருக்குங்களே, அந்த பெரும் புரட்சி, அந்த பெரும் புரட்சிக்கான விளைவுகள் வந்து என்ன, காரணங்கள் என்னன்றதை நீங்கள் எழுதணும். அல்லது அந்த மராட்டிய சிவராஜினுடைய ஆட்சிக்கால நிகழ்வுகளை ஏதாவது 5 வந்து காலக்கோட்டில் குறிப்பிடணும். ஸோ அப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேப்பு, அதுக்கப்புறம் டைம்லைன் காலக்கோடு அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எல்லா பிளேஸையும் குறித்து கற்றுக்கோங்க. காலக்கோட்டில் எல்லா நிகழ்வுகளுமே வரலாறு அடிப்படையில் எப்போதுமே நம்ம வந்து ஓல்டு டேட்டாவை படிக்கிறோன்றது போது அந்த டேட்டாஸ்லாம் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். நாம் தான் நல்லா படிச்சுக்கணும். ஸோ நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.